என் தங்கப்பிள்ளையே, உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த இந்த 3 பேரினுடைய நிலை என்னவென்று சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நன்கு தெரிந்தவர்கள் அல்லவா? இன்று இவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்வது உனக்கான அடுத்த முயற்சிக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறும். தடுமாறி நிற்கின்ற ஒரு விஷயத்திற்கு உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நம்பியவர்கள் எல்லோருமே ஒரு மனிதனுக்கு துரோகத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உன் வாழ்க்கையிலும் அப்படித்தானே நடந்துவிட்டது. யாரையெல்லாம் நம்பினாயோ, யார் எல்லாம் அவசரத்தில் நமக்கு கை கொடுப்பார்கள் என்று நினைத்தாயோ, அவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு சென்றதை நினைத்து என் குழந்தை மிகுந்த வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றது, இனிமேலும் என்ன நடக்கப் போகின்றது என்பது போன்ற பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத ஏதேனும் விஷயங்களுக்குள் நாம் தலையிட்டு விட்டோமா? நம்மை மட்டும் ஏன் இது போன்று கஷ்டங்கள் வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நினைத்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த முக்கியமான 3 பேரையும் நான் யாரென்று உனக்கு காண்பித்து கொடுத்தேன். இவர்களை அடையாளம் கண்ட என் குழந்தை, இவர்களிடத்தில் இருந்து நீ ஒதுங்க நினைக்கும் நேரம், இவர்களால் பட்ட கஷ்டங்கள் எத்தனை என்பதனை நீ புரிந்து கொண்டாய். உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டாய். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை அவர்கள் உணரும் வரை உன்னை படுத்திய பாடுகள் ஏராளம் அல்லவா? ஒரு கட்டத்தில் அவர்களே புரிந்து கொண்டார்கள், நாம் என்ன செய்தாலும் இவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. அப்படியானால் இவர்கள் பக்கம் ஏதோ ஒரு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இவர்கள் உணர்ந்து கொண்ட இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த பல விஷயங்கள் எப்படியெல்லாம் தடைப்பட்டு நின்றது என்பதனை ஓரளவிற்கு நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இந்த மனிதர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி இருக்கிறார்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நாம் பொறுத்தது எல்லாம் போதும், இனிமேலும் இப்படியே எதையும் விட்டுவிடக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு வருகின்ற பொழுது என் பிள்ளை, அவர்களுக்கு நடந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ விழித்து கொண்டாய், இவர்கள் யார் என்பதனை புரிந்து கொண்டாய். உனக்கு இவர்களை பற்றி தெரிய வைத்ததில் உன் அம்மா எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. ஏனென்றால் இவர்களினுடைய உண்மையான மனநிலை அறியாமல், இவர்கள் உன்னோடு எதற்காக பழகுகிறார்கள் என்று தெரியாமல் நீயும் இவர்களோடு நல்லபடியாக பழகி கொண்டிருந்தாயல்லவா? இன்று இவர்களினுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரியும் பொழுது என் பிள்ளைக்கு தான் செய்தது எத்தனை பெரிய தவறு, இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்திருந்த முயற்சிகள் எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதனை உனக்கு இந்த காலம் உணர வைத்து விட்டது. உடனிருந்து கொண்டே இவர்கள் உனக்கு செய்த தீங்கினை நீ அறிய தொடங்கி விட்டாயல்லவா? இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு இவர்கள் கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வந்துவிடாதபடிக்கு உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துவிட்ட இவர்கள் இனி என்ன நடந்துவிடப் போகிறது இதையும் மீறி என்கின்ற ஒரு தைரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாயானால் இனிமேல் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் நல்லதொரு மனநிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். உனக்கு தைரியத்தை தந்திருக்கின்றார்கள். நீ இந்த வாழ்க்கையில் இழந்தது எதுவாயினும் அதை உன்னால் மீட்க முடியும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்கு தந்திருக்கின்றார்கள். இப்படியாக உனக்குள் நல் சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் இவர்கள் தந்து உன்னை இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி இருக்கிறார்கள்.
நீ எங்கேயாவது பின்வாங்கி நின்றிருக்க நினைத்திருந்தாலும் கூட இந்த மனிதர்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லி கொடுத்த ஒரு உத்வேகம், அதாவது ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதுதான், ஒருவர் நமக்கு இன்னல்களை கொடுக்கும் பொழுதுதான் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகி இருக்கிறதல்லவா? அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் வந்திருக்கிறது. இந்த நிலை கொண்டு, இந்த எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு தயாராகிவிட்டாய். உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் செய்த அத்தனை காரியங்களுக்கும் சேர்த்து வைத்து சரியானதொரு பாடம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பாடத்தை கொண்டு இந்த வாழ்க்கை இனி தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உறுதியாக உணரப்போகின்றாய். என் குழந்தையே, நம்மை சுற்றி இவர்கள் போட்ட ஆட்டங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு முடிவு வந்து விட்டதே என்று சந்தோஷப்படுவதா, அல்லது யாருக்கும் எப்பொழுதும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத நம்முடைய மனது இவர்களை மட்டும் எப்படி தண்டிக்க நினைக்கும் என்று எண்ணுவதா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இளகிய மனதை பயன்படுத்திதான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை ஆட்டங்களையும் இவர்கள் ஆடி இருக்கிறார்கள். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைப்பதில் நியாயமும் இல்லை. இனியும் உன் பேச்சை கேட்பதற்கு உன் தாயானவள் எனக்கு நேரமும் இல்லை. ஏனென்றால் நான் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்க புறப்படும் பொழுது நீ என்னை தடுத்து நிறுத்தி விடுகின்றாய். அம்மா பாவம், அவர்களை விட்டுவிடு என்று. இப்படியாக இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து கொடுத்து இன்று நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால் கூட அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை உணராமல், சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று புரியாமல் அவர்களுக்கு நீ மன்னிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றாய். அவர்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாகவே அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இவர்களுக்காக இரக்கப்பட்டு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இனிமேலும் எந்த நிலையிலும் இவர்களுக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய மன நிம்மதியை ஒருபோதும் தொலைத்து விடாதே. உன்னோடு எந்த நேரத்திலும் உனக்காக இருக்கின்ற உன் தாயானவள் உன்னை சுற்றி வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து விட்ட உனக்கு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலுக்குள் வந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ தெளிவான எண்ணங்களோடு கட்டுப்பட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் உனக்கு சரியாக நல்ல மனநிலையோடு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய ஆட்டம் உன்னை சுற்றி இருந்த எதிரிகளுக்கு மிகப்பெரிய திண்டாட்டமாக மாறியதை நீ உணரவில்லை அல்லவா? இனிமேலாவது உன்னை சூழ்ந்து வந்து இந்த தாயானவள் நடத்திய விஷயங்கள் என்னவென்று கண்கூடாக கண்டு தெரிந்து கொள். நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் எண்ணி பயந்தது போதும். உன்னை சுற்றி நடந்ததையெல்லாம் நீ நினைத்து வருந்தியதும் போதும். இனி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ கவனித்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. வேண்டும் என்றே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் ஒரு நாள் தெய்வத்தினால் தண்டனையை பெறுவார்கள் என்பதனை உணராமல் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வம் என்ற ஒன்று இருப்பது அவர்கள் அறியவில்லை அல்லவா? ஏனென்றால் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காததனால் தெய்வத்தின் மீது அவர்களுக்கு பயமில்லை. தெய்வம்
எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து திருந்த வைக்கிறார்கள் என்பதனை அறியாமல் தான் இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருந்திய மனிதர்கள் எல்லாம் பிழைத்து கொள்வார்கள். அந்த இடத்தில் எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்தாலும் தன்னை திருத்திக் கொள்ள துணியாதவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக சிக்கி தவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து இனிமேல் என் பிள்ளை நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள். என் தங்கமே, இந்த கூட்டுக்களவாணிகள் 3 பேர் யார் என்று மீண்டும் உனக்கு நினைவுபடுத்த வேண்டுமா? என் குழந்தையே, இந்த 3 பேரும் அக்காள், தம்பி, ஒரு தங்கை, அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற 3 பேர்தான் இந்த சூழ்ச்சிகளை உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் உன் தந்தை வழி உறவில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் சில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் முன்னிலையில் உன் குடும்பம் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையையும் கவனத்தில் கொண்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விட உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வந்துவிடக்கூடாது என்பதிலும் இவர்கள் மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பதனாலோ என்னவோ பல சூழ்ச்சிகளை செய்தும் விட்டார்கள். இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நீ ஏற்கனவே இவர்களை பற்றி உணர்ந்து இதில் ஒருவர் உன் வீட்டிற்கு அடிக்கடி வந்து இங்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் தெரியப்படுத்தி கொண்டிருந்த ஒருவர் இதனை எல்லாம் உணர்ந்து விட்ட என் பிள்ளை இப்பொழுது இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி பல முன்னேற்றத்தை நோக்கி உன் குடும்பம் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் இவர்களுக்கு கிடைத்திட்ட தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். இன்று அவர்கள் குடும்பம் பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? எந்த ஒரு துன்பத்தை உன் குடும்பம் அடைய வேண்டும், எந்த ஒரு சிக்கலில் உன் குடும்பம் சிக்கி தவிக்க வேண்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து இவர்கள் இத்தனை கூட்டுக்களவாணித்தனத்தையும் செய்தார்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் குடும்பம் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை முழுமையாகவே கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. யார் நினைத்தாலும் அதை சரி செய்ய முடியாது என்ற நிலைக்கு அந்த பிள்ளையின் வாழ்க்கை சென்றிருக்கின்றது. இதைவிட பல தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் உன் அம்மா அதனை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. நடக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். பல விஷயங்களை இவர்கள் வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள். வெளியில் தெரிந்தார் எல்லோரும் நம்மை என்ன நினைப்பார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் கொண்டு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் இவர்கள் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. எல்லோருக்கும் தெரியும்படி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணரப்போகின்ற காலகட்டம் உனக்கு வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சூழ்ச்சிகளால் ஒருவரை வீழ்த்த நினைப்பவர்கள் அதே சூழ்ச்சிகளால் வீழ்ந்து போவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரும் நமக்கு எதையும் செய்து விட்டார்களே என்று சொல்லி முதலில் நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து வந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகள் கிடைக்கும். உனக்கென துணை இருப்பது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நிச்சயமான பல நன்மைகளை உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன். தீமைகளை ஒழித்து உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நன்மைகளை உன் கண் முன்னால் நான் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்த எண்ணங்கள் கொண்டு உன்னை தேடி இந்த தீய மனிதர்கள் வந்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க அங்கே அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.